ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் சாரி இருக்குது. இன்றைய நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த சாரி எப்படி அயன் பண்ணலாம்ன்றதை காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த சாரியை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சின்ன நான் பாக்கிய சாரி எங்கள் அம்மா உடுகை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதில் என்னென்னடா ஹெட் பீஸ் கண்டுபிடிக்கிறது, என்னென்னடா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. எனக்கும் தெரியாது, இப்போ தான் தெரிய வந்தது. இப்போ உதாரணமாக நீங்கள் இப்போ சாரி எடுத்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு தெரியும் இங்கால ஒர்க் பண்ணி இருக்குது, இங்கால ஒர்க் பண்ணாமல் பிளெயினாக இருக்குது. அப்போ எப்போவுமே நீங்கள் சாரி எடுக்க உங்களுக்கு விளங்கணும், அந்த ஒர்க் பண்ணி கூட வேலைப்பாடுகள் நடந்திருக்கிற இடம்தான் ஹெட் பீஸ். ஓகே, அப்போ இந்த ஹெட் பீஸ் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இப்போ ஹெட் பீஸில் தான் தொடங்க போகிறோம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் நீங்கள் பிளெயினாக இருக்கிற பக்கத்தை விட்டுட்டு நாங்கள் ஹெட் பீஸ் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கு, கூட ஒர்க்குகள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இதுதான் ஹெட் பீஸ் அண்டு. ஓகே ஓகே இப்போ இந்த சாரியில் நாங்கள் இதுண்ட அடிப்பகுதி, அதாவது இந்த இதில் இருக்கிற இந்த மேல் பகுதியிலேருந்து இந்த அடிப்பகுதியில் நாங்கள் இப்போ பிளிட்ஸ் பிடிக்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இப்படி இருக்கிற இதை குறிப்பிட்ட ஒரு 4-5 இன்ச்சு நாங்கள் எடுக்கலாம். இப்போ உடல் பருமன் உள்ள ஆக்கள்னு சொன்னால் கூடுதலாக இப்போ 4க்கு மேலே நாங்கள் எடுப்போம். இது ஓகே, இது இப்போ நான் ஒரு அண்ணளவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் செய்து. அப்போ இது இப்போ 4 இது கிட்டத்தட்ட 4 இன்ச்சு வரும். அப்போ நாங்கள் அதுலேயே இதை மடிப்போம். இப்போ எப்படி மடிக்க போகிறோம்டா, இது மடிக்க நாங்கள் இதுண்ட நுனி பகுதி மட்டும் நாங்கள் மடிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது சின்ன பிள்ளைகளோ ஏதாவது விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். மற்றது உள்ளுக்கு வெளியில் இப்படி தெரிய வேணும், உள்ளுக்கு அதுக்குள்ள மிச்ச மடித்த பிளிட்ஸ் இருக்கணும். அதால் நான் என்னென்னு சொன்னால், இப்போ இதை மடிக்க இந்த இடம் மட்டும் மடிக்கிறேன். அதாவது இதுக்குள்ளே வச்சு இப்படி மடிக்கிறேன். சரியோ, இப்படி மடிக்கிறேன். இங்கே பாருங்க, இதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இது வெளியில் நிற்குது, இது உள்ளுக்கு இருக்குது. விளங்குதோ? இப்போ இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்படி இது நாங்கள் மடிக்கிற பகுதி உள்ளுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு நான் இங்கே இப்படி மடிக்க போகிறேன். ஓகே ஓகே இப்படி மடிக்கணும் நாங்கள் முழுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே மடிச்சிட்டேன். இப்போ நான் இதில் ஒரு பின்னை குத்த போகிறேன். சரியா, கவனமாக குத்தணும். என்னென்னா, இந்த குத்தேக்க உங்களோட இந்த மடித்த மடிப்பு கலையக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்ன வடிவாக குத்திடணும். அதை குத்தி அதை ஸ்டேபிள் ஆக்கிடணும் முதல். ஓகே, இப்போ நான் குத்திட்டேன். இப்போ இந்த கிட் பீஸை நாங்கள் எங்களோட உயரத்துக்கு, அதாவது எங்களோட எவ்வளோ உயரத்தில் நாங்கள் நிற்கிறோமோ அந்த எங்களோட உயரத்தை நாங்கள் இதில் பார்க்கணும். அப்போ என்னென்னா, கிட் பீஸை நாங்கள் எங்களோட தோளில் இருந்து நாங்கள் வச்சு பார்த்தோம்னா எங்களோட கால், அதாவது எங்களோட நிலத்தரையில் இருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கணும். அப்போ அந்த உயரத்தை நாங்கள் கல்குலேட் பண்ணிட்டோம்னா ஓகேயாக இருக்குது. மங்கால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிறகு மடித்து கொள்ளலாம். வலது கை பக்கமாக இதை நாங்கள் முதல்ல இதில் செருகுவோம். இந்த அடுப்பில் செருகி போட்டு இதை இப்படியே இங்காளி சைட்டில் இப்படி எடுத்து முன்னுக்கு எடுப்போம். இப்போ முன்னுக்கு எடுத்துட்டு இந்த சாரியை எங்களோட பெல்லி பாயிண்டில் இருந்து ஒரு 4-5 இன்ச்சு தள்ளி தள்ளி நாங்கள் இதை இப்போ மடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ இதுக்குள்ள முதலாவது எடுக்கிற பிளீட்ஸை நாங்கள் கொஞ்சம் பெருசாக எடுப்போம். ஏன்னு சொன்னால், பெருசாக எடுத்தால் கீழே இப்போ நாங்கள் இப்போ முதலாவது எடுத்து போட்டு பிறகு 2வது எடுக்கிறேக்க நாங்கள் குறைச்சி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் இப்போ முதலாவது சின்னனாக எடுத்து போட்டு பிறகு பெருசாக எடுத்தீங்கன்னா கீழே போக அது விரிஞ்சு கொண்டு போகும். சில பேருக்காக தான் அந்த சாரி எடுத்துருக்கு கீழே விரிஞ்சு அந்த வடிவில்லாத மாதிரி காட்டும். அதுக்காகத்தான் அப்போ நாங்கள் முதலாவதை கொஞ்சம் பெருசாக எடுத்து போட்டு மெட்டை இருக்கிற பிளீட்ஸை நாங்கள் சின்னனாகவே எடுத்துக்கொண்டு போவோம் உள்ளுக்குள்ளே. இப்படி இந்த இதில் எடுக்கிறோம். ஓகே ஓகே இந்த பிளீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லாட்டி 5 பிளீட்ஸ் எடுக்கலாம். ஓரளவு பெருசாக எடுக்க போகிறோம்டா. இல்லை நீங்கள் இன்னும் நல்ல சின்னனாக எடுக்க போகிறீங்களா, சின்னனாக எடுக்க போகிறீங்களா, ஒரு 7-8 பிளீட்ஸுக்கு கிட்ட நாங்கள் இதில் எடுக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் சென்டர் பிளீட்ஸ் எடுத்துருக்கிறோம். இதில் இப்போ நாங்கள் ஊசி அதாவது இந்த இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தள்ளி வைக்கிறோம். வச்சு போட்டு இதை அசையாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அயன் பண்ணுறதுக்காக நாங்கள் இதில் கரையில் ஒரு பின்னும் சென்டரில் ஒரு பின்னும்
கடைசி முடிவிலையும் ஒரு பின்னை வந்து இப்படி குத்தி போட்டு நாங்கள் வந்து ஈஸியாக இனி வந்து அயன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதை. ஓகே, எல்லோரும் வந்து யோசிப்பீங்கள் என்னென்னா ப்ளீட்ஸ் எடுக்க வந்து இன்னும் ஒரு ஆள் உதவிக்கு தேவை, எங்களுக்கு தனியாக எடுக்கலாதுன்னு சொல்லி. அதுக்காக வந்து இப்போ ஈஸியான வழி என்னென்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வந்து இந்த கிளிப் இருக்குது. அதாவது பெரிய சைஸ் சின்ன சைஸில் 2 கிளிப் இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இப்போ அயன் பண்ணுற இந்த ஸ்டாண்ட்லேயே நீங்கள் உதாரணத்துக்கு இந்த கிளிப்பை வந்து நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி இதில் இருந்து நாங்கள் 1 by 1 ப்ளீட்ஸ் எடுக்கலாம். ஓகே, அது வந்து எடுக்க க்ளீனாகவும் வரும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இன்னும் ஒரு ஆளுடைய உதவியோடு எடுக்கிறத விட இது க்ளீனாகவும் வரும் எங்களுக்கு சரியாக. இப்போ அதாவது நீங்கள் இப்படி எடுக்க உங்களோட இந்த நேர் இது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, நாங்கள் நேர் எடுக்கிறோமா இல்லையாண்ட. இப்போ வந்து நாங்கள் இந்த கிட் பீஸை இப்படி நேராக வைக்கிறோம் அயன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு இப்போ இதை எடுத்து நாங்கள் இப்போ அயன் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ இதில் அயன் பண்ணுறோம். ஈஸியாக இப்படியே அயன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு சரிங்களா. இப்படி நாங்கள் சரியாக அயன் பண்ணினோம்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே நேருக்கு வரும். ஓகே, இப்போ நாங்கள் சைட் ப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணிட்டோம். இனி வந்து இப்போ நடு ப்ளீட்ஸ் அயன் பண்ண போகிறோம். அதுக்கு இப்படி நாங்கள் நேராக அப்படி வச்சுட்டு முதல் பிறகு இந்த இதில் இருந்து இப்போ நாங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னா மடிக்க போகிறோம். மடிக்கிறதுக்கு வந்து இந்த அயன் பண்ணின ப்ளீட்ஸ் பக்கம் இப்படி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி மடிக்க போகிறோம் நாங்கள். அப்போ இப்படி வச்சு போட்டு புறவலமாக, அதாவது அயன் பண்ணின ப்ளீட்ஸ் வந்து முன்னுக்கு இருக்கும், இதை புறவலமாக வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இதை பாக்ஸுக்கு மடிக்க போகிறோம். பாக்ஸ் மாதிரி இது வந்து நாங்கள் இதில் வந்து 14 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கிறோம். இந்த முடிவோட 14 இன்ச்சஸ். இந்த 14 இன்ச்சஸில் தான் நாங்கள் இதை மடிக்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து நெஞ்சு பகுதியை வந்து இதில் இப்போ நாங்கள் விரிச்சிருக்கிறோம். இதில் வந்து இப்போ நாங்கள் இந்த விரிச்ச இதை வந்து இப்படியே நாங்கள் இங்கால 14 இன்ச்சு, அதாவது நாங்கள் எடுத்த அதே நீளத்துக்கு வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். எடுக்க இதுகின்ற அளவும் வந்து 14 இன்ச்சு, அதாவது இந்த போர்டரோட வர வேணும். வந்தால் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். 14 இன்ச்சுக்கு சரியாக இருக்கும். ஓகே, இப்படி சரிதானே. இதோட வர இப்போ நாங்கள் வந்து இந்த 14 இன்ச்சஸ் வந்து எடுத்துட்டோம். எடுத்த அப்புறம் வந்து இதோட வார இந்த ஹெட் பீஸையும் வந்து நாங்கள் முன்னுக்கு விட போகிறோம். விடைக்க வந்து இந்த பகுதி வந்து இன்னும் இழுபட்டு 14க்கு மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணின கிளிப்பை வந்து இதில் இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சி போட்டு இதை இப்படியே விடுறாங்க கீழே. ஓகே, விட்டுட்டு இப்போ நாங்கள் இதை மடிச்சிஞ்சால முன்னுக்கு விட்டுட்டோம். ஓகே, இப்போ இந்த முன்னுக்கு விட்ட துண்டுண்ட பின்பகுதி இங்கே இருக்குது மிச்சம். இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதையும் இதோட சேர்த்து இப்படி மடிக்க போகிறோம். இதுக்கு மடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு மடிக்க கவனமாக மடிக்கணும்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் அயன் பண்ணியிருக்கிறோம். கவனமாக மடிக்கணும். ஓகே, இப்படி மடித்தாச்சு. இப்போ மடித்த பிறகு இங்கால மிஞ்சி இருக்கிறதோ ஒரு இன்னும் ஒரு துண்டு. ஓகே,
இந்த துண்டை என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் இதையும் அதே மாதிரி அதே அளவில் என்னென்ன பாக்ஸ் அளவில் எங்களுக்கு வேற வேணும், அதில் நாங்கள் அதே மாதிரியே இதையும் இப்படி வடிவாக எடுத்து அதே அளவுக்கு மடிப்போம். ஓகே, இப்போ மடிச்சிட்டோம். சரி, நாங்கள் இதை மடிச்சிட்டோம். இனி வந்து இந்த சைட்டை வந்து நாங்கள் மடிக்க போகிறோம். மடிக்க அதாவது இதுதான் பாக்ஸ் ஒன்றுண்ட அடையாளம். அப்போ நாங்கள் இதுக்கு சரியாக தான் மடிக்க வேணும். அப்போ இதில் வந்து நாங்கள் இப்படி வச்சுக்கொண்டு இப்படி மடிப்போம். ஓகே, இதுண்ட அளவு இதுதான். சரியா, மடித்தாச்சு. இப்போ இதை மடிச்சிட்டோம். சரியாக இவர் இதில் வந்து நிற்கிறார். ஆனால் இங்கால வந்து நாங்கள் என்ன கொஞ்சம் இடம் வந்து கூட விட்டுட்டோம். அதால் என்ன செய்யும், இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி முதல் இதை மடித்த மாதிரியே நான் உங்களுக்கு மடிக்கிறேன். பாருங்கோ, மடித்தாச்சு. இப்போ என்ன செய்யுது, இந்த குஞ்சம் மாதிரி வந்து வெளியில் நிற்குது. அப்போ இதை என்ன செய்யலாம், இதுக்கு தான் ஒரு ஐடியா என்னன்னு சொன்னால் நாங்கள் ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த பகுதியை இதிலேயே வச்சு ஒரு மடிப்பொன்று மடிப்போம். ஓகே, இதில் மடித்து இப்படி விடுவோம். விட்டோம்டா இப்போ பாருங்கள் சரியான ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டுது. சரியோ, ஓகே, சரியான அளவில் வந்திருக்குது, எந்த வித இதுவும் இல்லாமல். ஓகே ஓகே இப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்டா இந்த இதை கலட்டி போட்டு நாங்கள் ஆல்ரெடி இங்கே விட்டுருக்கிற இதை எடுப்போம். ஓகே, இந்த இதை எடுப்போம். வடிவாக எடுக்கணும் என்னென்னா சாரி வந்து கசங்கப்பட்டுருங்க. ஓகே, இப்போ எடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது நாங்கள் எங்கேயும் விடலாம், இப்போ சென்டராகவும் விடலாம், சைட்லேயும் விடலாம். ஆனால் இது வந்து இப்போ நான் சைட்டில் விட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சைட்டில் விடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுன்ற அடையாளம் மாதிரியே இருக்குது, அந்த பாக்ஸ் மாதிரியே இருக்குது. சரியா, இப்போ நாங்கள் இதை இப்படியே இந்த சைட் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நாங்கள் எடுத்திருக்கிற இந்த இதுக்கு திருப்பியும் இதை நாங்கள் மடிப்போம் இப்படி. ஓகே, இப்படி மடித்து ஓகே இப்படி மடிச்சிட்டேன். இது வந்து இப்போ மடிச்சளவு எடுத்துட்டேன். இனி இதை என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இது இப்படி மிஞ்சி இருக்குது. சரிதானே, இதை வந்து நாங்கள் இதுக்குள்ள ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஸ்பேஸ் ஒன்று இருக்குது எங்களுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா இதை எடுத்து இதுக்குள்ள ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ள வடிவாக இப்படி தள்ளி விடுவோம். சரியா, தள்ளி விட்டோம்டா சரி, இது க்ளீனாக வந்துட்டு வருவேன். ஓகே, இனி நாங்கள் இதை ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பாக்ஸுண்ட அளவுக்கு வந்துட்டுது. ஓகே, இப்படி தான் ஈஸியான வழியில் சாரியை வந்து நீங்கள் அயர்ன் பண்ணலாம், ஒருத்தட்ட உதவியும் இல்லாமல். இந்த கிளிப்பும் உங்களுக்கு ஒரு டேப்பும் வேணும் இந்த அளவுகளை பார்த்து நீங்கள் செய்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். இப்படியான வித்தியாசமான வீடியோக்கள் இந்த யூடியூப் சேனலில் வரும். எல்லாமே எங்களால் முடியும், எல்லாமே எங்களோட கையில் தான் இருக்குது. எங்களோட முயற்சியை தவிர வேறொன்றும் இல்லை. இதில் ஆம்பளையில் தான் சாரி கட்ட தெரியாத, அயன் பண்ண தெரியாத என்று சொல்கிறதும், பொம்பளையில் தான் இந்த வேலை செய்ய தெரியாதுன்றதும் வந்து அந்த காலங்கள். இப்போ இருக்கிற காலங்களில் வந்து நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு என்னென்ன வேலை தெரியும், இல்லாட்டி தெரியாத வேலைகள், அந்த தெரியாத வேலைகளில் நாங்கள் எப்படி அதை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த இதுவும் இப்படியே ஒரு ஒன்றில் கற்ற இதைத்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நான் ஒரு எக்ஸ்பர்ட்டும் இல்லை, நான் ஒரு எந்த இதுவும் இல்லை. இதை பார்த்து கொண்டு கன சாரியில் ஸ்பெஷலாக செய்கிறாக்கள் எல்லாம் இதை பார்த்து நக்கல் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் என்னால் நான் முடிஞ்சு கற்ற ஒரு வித்தையை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னை பொறுத்தவரை இது ஒரு வித்தை தான். ஓகே, என்னடா பார்க்க அந்த நாட்களில் வந்து எது போர்டர் எது ப்ளவுஸ், சாரி வாங்க போய்க்க ப்ளவுஸ் புரிம்பாக வருமோ இல்லையோன்றது கூட தெரியாமல் நாங்கள் ஒரு காலத்தில் இருந்து நாங்கள். பட் இப்போ எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஓகே, இது போன்ற வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் அதிகமாக வரும். இப்படியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறந்துடாங்க. தேங்க்யூ வெரி மச். பபாய்.